Good morning students. Today we are going to see about screening for recombinants. So screening of recombinants நான் first சொல்லிடுறேன். So gene of interest நம்ம foreign DNA இதனோட செல்லுக்கு gene of interest எடுத்துட்டு restriction endonuclease வச்சு கட் பண்ணிடுறோம். பிளாஸ்மிடும் கட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறோம் DNA ligase மூலம். உங்களுக்கு அதை என்ன சொல்கிறீங்கன்னா RDNA சொல்கிறீங்க. இந்த RDNA ஒரு ஹோஸ்ட் செல்லில் இன்சர்ட் பண்ணுறோம். எந்த செல் எடுத்துக்கோ, எந்த பாக்டீரியல் செல், விச் பாக்டீரியல் செல் ரெசிஸ் RDNA அதை தான் என்ன பண்ணுறீங்க, அப்போது ஸ்க்ரீனிங் சொல்கிறீங்க. ஸ்க்ரீனிங் ஃபார் ரீகாம்பினன்ஸ். அப்போ பாக்டீரியல் செல் எடுத்துச்சுன்னா அது என்ன பண்ணுறீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிடுறீங்க. எந்த பாக்டீரியல் செல்ஸ் வந்து எடுத்துக்கல, அந்த RDNA செல்ஸை எடுத்துக்கலன்னு சொல்லும்போது அதை தனியாக ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஓகே, ஸோ ஆஃப்டர் தி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் RDNA into suitable host, it is essential for identify the cells, those cells which have received the RDNA. And this process called screening. இதை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிங்க. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ the vector or foreign DNA present in recombinant cells, the vector or foreign DNA present in recombinant cells express a character. அப்போ இந்த செல்கள் நான் இந்த ரெண்டு செல்களும் அந்த foreign DNA வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணோம். என்ன ஜீன் நம்ம எடுத்தோமோ அதோட பண்புகளை வெளிப்படுத்தும். ஓகே, அப்போ ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். while the non-recombinant do not express. அப்போ இங்கே வந்து பிளாஸ்மிட் அந்த ஹோஸ்ட் செல் RDNA எடுத்துக்கல, அதனால் அது எக்ஸ்பிரஸ் ஆகுது. அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ட்ரேட்ஸ்ன்னு சொல்லும்போது எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஃப்ரம் திஸ் சம் ஆஃப் த மெத்தட்ஸ் யூஸ் தட் ஒன் இஸ் ப்ளூ ஒயிட் செலெக்ஷன் மெத்தட். ஸோ இதன் மூலமாக நம்ம ஒரு மெத்தட் கண்டுபிடிக்கணும். எப்படி வந்து ரீகாம்பினன்ஸ் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறது உங்களுக்கு இந்த மெத்தடில் சொல்ல போகிறோம். கவனிங்க. ஸ்க்ரீனிங் ஃபார் ரீகாம்பினன்ஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு RDNA மாலிகூல்ஸ் வந்து ஒரு பாக்டீரியல் செல் எடுத்துக்கிச்சுன்னா அங்கே வந்து பாக்டீரியா வந்து நல்லா வளர்ச்சி இருக்கும். ஓகே, நிறைய வளர்ச்சி இருக்கும். அப்போ அந்த பாக்டீரியாவில் என்ன இருக்குன்னா ரீகாம்பினன்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ ரீகாம்பினன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் இருக்கும். அந்த ஜீன் இருக்கிறதுனால உங்களுக்கு பாக்டீரியாவோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். வென் RDNA ஒரு பாக்டீரியல் செல்ஸ் எடுத்துச்சுன்னா ரீகாம்பினன்ட் சொல்லியிருக்கீங்க. சம் ஆஃப் த பாக்டீரியா டேக் பிளாஸ்மிட். அந்த பிளாஸ்மிட் எடுத்துச்சுன்னா பிகாஸ் ஆஃப் வாட் ஜீன், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்குது, ஆம்பிசிலின் சொல்கிற ஜீன் இருக்கிறதுனால அந்த பாக்டீரியாவோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பாக்டீரியா வந்து வில் க்ரோன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் திஸ் RDNA, this plasmid is not taken by this bacterium, some bacteria not take plasmid எடுத்துக்கல, அப்போ நான் ரீகாம்பினன்ஸ். கரெக்டாக? ஸோ நான் அதில் என்ன இல்லை, ஏன் எடுத்துக்கலன்னா அங்கே நோ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இல்லை, அதனால் அந்த பாக்டீரியா வந்து அந்த பிளாஸ்மிட் எடுத்துக்க முடியல. ஸோ த பாக்டீரியா நாட் சர்வைங். இது ஒரு ஸ்டெப். இன்னொரு ஸ்டெப் பாருங்கள், ஹவு பாக்டீரியா காலனி ஃபார்ம்டு. ஸோ வி ஹவ் டு யூஸ் ஸ்க்ரீனபிள் மார்க்கர். இந்த ஸ்க்ரீனபிள் மார்க்கர்னால் நல்லா நான் வச்சுக்கோங்க. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் தான் ஸ்க்ரீனபிள் மார்க்கர். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருந்தால் தான் உங்களுக்கு பாக்டீரியோட வளர்ச்சி இருக்கும். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இல்லைனா உங்களுக்கு பாக்டீரியா நாட் சர்வைன்னு சொல்லியிருக்கேன். நான் ரீகாம்பினன்ஸ் சொல்லியிருக்கீங்க. இந்த ரெண்டு வார்த்தை மட்டும் பாருங்கள், ரீகாம்பினன்ஸ், நான் ரீகாம்பினன்ஸ். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து ரீகாம்பினன்ஸ் நாங்கள் ஃபாரின் DNA இருக்குது, நல்லா பிளாக் கலரில் வந்து ஷேட் பண்ணியிருக்கேன் பாரு. அப்போ ரீகாம்பினன்ஸ் உங்களுக்கு ஃபாரின் DNA இதில் இன்செர்ட் ஆகிருக்கு பிளாஸ்மிட்டில். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீகாம்பினன்ட் ஒன்று சொல்கிறீங்க. இப்போ இதில் வந்து ஃபாரின் DNA இல்லை, அதில் நான் ரீகாம்பினன்ட் சொல்லியிருக்கேன். ஸோ இதை என்ன பண்ணுறீங்க, ரீகாம்பினன்ட்லாம் தனியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் எந்த பிளான்ஸ் எல்லாம் நம்ம இன்செர்ட் பண்ணி தேவையான நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர்ஸ் உள்ள பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். நான் ரீகாம்பினன்ஸ்னால் ஃபாரின் ஜீன் வந்து இல்லை, அதனால வந்து அது ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு டாபிக் வர பாரு, இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன்ஸ். இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் சொல்லும்போது ப்ளூ ஒயிட் காலனி செலெக்ஷன் மெத்தட். ஸோ இந்த டாபிக் நடத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக முன்னாடி சில விஷயம் சொல்கிறேன், கவனிங்க. லாக் இசட் இன்சர்ட் இன் வெக்டார். இப்போ லாக் இசட் சொல்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபாரின் ஜீனில் வெக்டாரில் இன்சர்ட் பண்ணிங்க. லாக் இசட் இன்சர்ட் இன் எ வெக்டார். இந்த லாக் இசட்னா இருக்குன்னா இட் கண்டெய்னிங் என்சைம்ஸ். என்ன என்சைம்னா கேலக்டோசிடேஸ் ஆர் கேலக்டோசைட் என்சைம் இருக்கும். Converts this beta galactoside converts X-gol into colored products. இது என்ன பண்ணோம், இது வந்து ஒரு X-gol ப்ரொடியூஸ் பண்ணோம். உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா கலர்ட் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ பாக்டீரியா காலனி லுக்ஸ் ப்ளூவாக இருக்கும். ஓகே, அப்போ லாக் இசட் இன்சர்ட் பண்ணும்போது இந்த லாக் இசட் ஒரு என்சைம் உற்பத்தி பண்ணோம். அந்த என்சைம் என்ன கன்வெர்ட் பண்ணோம், X-gol உற்பத்தி பண்ணோம். அந்த X-gol வந்து உங்களுக்கு ஒரு கலர் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ பாக்டீரியா காலனி வந்து என்ன கலரில் இருக்குன்னா ப்ளூ கலரில் இருக்கும். ஓகே, ப்ளூ காலனி ஆஃப் பாக்டீரியா இஸ் ஃபார்ம்ட். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ப்ளூ காலனி ஆஃப் பாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போது லாக் இசட் மேலே ஒரு ஃபாரின் DNA இன்சர்ட் பண்ணுறீங்க. லாக் இசட் மேலே அப்போ RDNA இன்சர்ட்டட் வித்தின் லாக் இசட். RDNA ஒரு ஃபாரின் DNA நம்ம இன்சர்ட் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்கள், லாக் இசட் ஜீன் வில் நாட் ஃபங்க்ஷனல். இதுக்கு மேலே லாக் இசட் மேலே ஒரு ஃபாரின் DNA இன்சர்ட் பண்ணும்போது லாக் இசட் வந்து ஃபங்க்ஷனல் ஆகுது. ஏன் ஃபங்க்ஷனல் ஆகுதுன்னா பீட்டா கேலக்டோசிடேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த என்சைம் ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால் X-gol ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ தட் இட் கேனாட் ப்ரொடியூஸ் கலர் ஒயிட் கலர். நான் ப்ளூ கலர் ப்ரொடியூஸ் ஆகுது, உங்களுக்கு ஒயிட் கலர் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு லாக் இசட் மட்டும் இருந்தால் அங்கே வந்து ஃபாரின் DNA இல்லை, அதனால் நான் ரீகாம்பினன்ஸ்.
அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஃபாரின் டிஎன்ஏ லேக் இசட் மேலே வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்கால் ப்ரொடியூஸ் ஆகல, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் ப்ளூ கலர் உற்பத்தி ஆகல, ஒயிட் கலர் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அப்போ இதை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ரீகாம்பினன்ஸ். ரீகாம்பினன்ட் மீன்ஸ் ஃபாரின் டிஎன்ஏ வந்து அந்த லேக் இசட்டை ஃபங்க்ஷனல் பண்ணவில்லை. அப்போ ஃபாரின் டிஎன்ஏ வந்து இன்செர்ட் ஆகிருக்கு, ஒரு பிளாஸ்மிட்டில் வந்து என்ன இன்செர்ட் ஆகிருக்குன்னா ஃபாரின் டிஎன்ஏ இன்செர்ட் ஆகிருக்கு. அப்போ கன்க்ளூஷன் சொல்கிறேன் பாருங்கள், காலனி ப்ளூ கலர் நான் ரீகாம்பினன்ஸ். காலனி ப்ளூ கலர்னா என்னது, நான் ரீகாம்பினன்ஸ். ஒயிட் வந்து பார்த்தோன்னா ரீகாம்பினன்ஸ். ஒரு ஃபாரின் டிஎன்ஏ வந்து லேக் இசட் மேலே இருக்குது, லேக் இசட்டோட ஃபங்க்ஷன் வந்து பண்ண முடியல. அப்போ வந்து ஒயிட் வந்து ரீகாம்பினன்ஸ் பிகாஸ் ஃபாரின் ஜீன் ஆர் எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்ஆக்டிவேட் எதை எக்ஸ்கோலை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணிடுச்சு. பீட்டா கேலட்டோசிடேஸ் என்சைமை வந்து உற்பத்தி பண்ண முடியல. இப்படி தான் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரீகாம்பினன்ஸ் நான் ரீகாம்பினன்ஸை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிறீங்க, நான் ரீகாம்பினன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஓகே, இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவேஷனல், ஓகே, இன்ஆக்டிவேஷனல் இன்சர்ஷனல் சொல்கிறாங்க. இப்போ இதோட டாபிக் நான் எக்ஸ்பிளைன் ஃபுல்லாக டீட்டெயிலாக பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ப்ளூ ஒயிட் காலனி செலெக்ஷன் மெத்தட், இட் இஸ் அ பவர்ஃபுல் மெத்தட் யூஸ் ஃபார் ஸ்க்ரீனிங் ரீகாம்பினன்ட். நம்ம எது நம்மளுக்கு தேவை, ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட் தான் தேவை. அந்த பிளாஸ்மிட்டில் ஃபாரின் டிஎன்ஏ இருக்கணும். அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம இன்னொரு பிளான்ஸில் இன்சர்ட் பண்ணி நம்மளுக்கு நியூ ப்ராடக்ட்ஸு நியூ பிளான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இன் திஸ் மெத்தட் ரிப்போர்ட்டர் ஜீன் லேக் இசட், இதான் லேக் இசட், ரிப்போர்ட்டர் ஜீன் லேக் இசட் இஸ் இன்சர்டட் இன் வெக்டார். ஓகே, வெக்டாரில் இன்சர்ட் பண்ணுறோம். இந்த லேக் இசட் என்கோட்ஸ் என்சைம்னா என்சைம் இருக்கும், பீட்டா கேலட்டோசிடேஸ் என்சைம் அண்ட் செவரல் ரெகக்னேஷன் சைட்ஸ் இருக்கும் இதில் ஃபார் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். எந்த இடத்துல வேணால் நம்ம கட் பண்ணி தேவையான ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லேக் இசட் என்கோட்ஸ் வாட் என்சைம், பீட்டா கேலட்டோசிடேஸ் என்சைம். பீட்டா கேலட்டோசிடேஸ் என்சைம் பிரேக்ஸ் ஏ சிந்தட்டிக் சப்ஸ்ட்ரேட். எதை பிரேக் பண்ண சொன்னால் இந்த என்சைம் வந்து எக்ஸ்காலை பிரேக் பண்ணும். அப்போ எக்ஸ்கால்னா என்ன சொல்கிறாங்க, 5 ப்ரோமோ 4 குளோரோ இண்டோயில் பி பீட்டா டி கேலக்டோ பைரனோடசெல் அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு எக்ஸ்கால் அந்த காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இன்டூ இன்சாலிபிள் ப்ளூ கலராக ஃபார்ம் ஆகிடும். ஓகே, அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளூ கலர் ஃபார்ம் ஆகுது, உங்களுக்கு ப்ளூ கலர் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ப்ளூ கலர் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா அங்கே என்னன்னா இட் இஸ் அ ரீகாம்பினன்ட் இல்லை நான் ரீகாம்பினன்ட். நல்லா கவனிங்க, ப்ளூ கலர் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன சொன்னால் உங்களுக்கு ஃபாரின் ஜீன் வந்து அது மேலே இன்ட்ரோடியூஸ் பண்ணல, நான் ரீகாம்பினன்ஸ். இப்போ பாருங்கள், இஃப் a foreign gene is inserted into a lac acid, அந்த lac acid மேலே ஒரு foreign gene இன்சர்ட் பண்ணுறீங்க. நல்லா கவனிங்க, ஒரு lac acid மேலே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு foreign gene இங்கே இப்படி வைக்கிறீங்க. நம்மளுக்கு தேவையான foreign gene, ஒரு நம்மளுக்கு தேவையான கேரக்டர்ஸ் உள்ள ஜீனை இதுக்கு மேலே lac acid மேலே இன்சர்ட் பண்ணுறீங்க. If a foreign gene is inserted into lac acid, this gene will be inactivated. எந்த ஜீனை, எக்ஸ்கால். பீட்டா கேலட்டோசிடேஸ் என்சைம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, எக்ஸ்கால் வந்து இன்ஆக்டிவேட் ஆகிடும். therefore no blue color will develop. என்ன கலர் இருக்கும், ஒயிட் கலர். அப்போ பிகாஸ் பீட்டா கேலோசிடேஸ் இஸ் நாட் சிந்தசைஸ் டியூ டு இன்ஆக்டிவேஷன் ஆஃப் வாட், லாக் இசட் இன்ஆக்டிவேட் பண்ணிடும். ஓகே, therefore the host cell contains what, or DNA. அப்போ என்ன சொல்கிறோம், ஒரு ஃபாரின் டிஎன்ஏ வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுனா டிஎன்ஏ சொல்கிறோம், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ சொல்கிறோம் ஃப்ரம் ஒயிட். ஓகே, ஸோ ஃபாரின் டிஎன்ஏ இருக்குது, ஆர் டிஎன்ஏ ஃப்ரம் ஒயிட். கலர் காலனிஸ் ஆன் தி மீடியம் கண்டெயின் எக்ஸ்கால். ஓகே, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. அதுதான் நம்மளுக்கு தேவையானது. ரீகாம்பினன்ட் தான் தேவை, ஃபாரின் ஜீன் தான் தேவை, அதை தான் தனியாக செப்பரேட் பண்ணிடுங்க. whereas the other cells containing non-recombinant DNA will develop the blue color colonies. அப்போ on the basis of color, colony color, the recombinants has been selected. எதெல்லாம் ரீகாம்பினன்ஸ் இருக்கோ, உங்களுக்கு எதனா ஃபாரின் ஜீன் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ஆகி லாக் இசட் ஜீன் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுச்சோ அந்த மாதிரி ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ரிமூவ் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ளூ வந்து நோ இன்சர்ட், ப்ளூ வந்து நோ இன்சர்ட், ஃபாரின் டிஎன்ஏ இன்சர்ட் ஆகலை. ஒயிட் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே பாருங்கள், கண்டெயின் இன்சர்ட்னா ஃபாரின் டிஎன்ஏ இருக்குது. இப்போ இந்த ஒயிட் காலனிஸ் தான் வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ சொல்கிறோம். இந்த ரீகாம்பினன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்க்ரீன் பண்ணி எடுத்துடுறோம். திஸ் we call the screening for recombinants. what is that, screening for recombinants. அப்போ அந்த பாக்டீரியல் செல், அந்த ஆர்டிஎன்ஏ தான் பாக்டீரியல் செல் எடுத்துக்கும், அந்த ஆர்டிஎன்ஏ தான் பாக்டீரியல் செல் எடுத்துக்கும். ஸோ இது ஒரு மெத்தட் சொல்லுவோம், ப்ளூ ஒயிட் காலனி செலெக்ஷன் மெத்தட். ஸோ once again I tell you, blue means non-recombinants, white means recombinants. In this the foreign DNA is present. இதை ரிமூவ் பண்ணி நமக்கு தேவையான ஒரு பிளான்ட் செல்லை இன்சர்ட் பண்ணி ஒரு நியூ பிளான்ட்டோட கேரக்டர்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செலக்டபிள் மார்க்கர்னு சொல்லும்போது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன். இப்போ பாருங்கள், அண்ட் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர் இஸ் அ ஜீன் தட் ப்ரொடியூஸ் அ ப்ரோட்டீன். அப்போ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர்னு சொல்லும்போது என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம், அங்கே ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணோம். தட் ப்ரொடியூஸ் cells with resistant to antibiotics. அந்த செல் வந்து பார்த்தா it is resistant to what, antibiotics. So bacteria with a transformed DNA can be identified
இந்த ஃபாரின் டிஎன்ஏ எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ தான் சொன்னேன் ஃபாரின் டிஎன்ஏ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. க்ரோயிங் ஆன் ஏ மீடியம் கண்டெய்னிங் ஆன்டிபயோட்டிக்ஸ். நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு மீடியம் எடுத்துகிறோம், அதில் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் டிஎன்ஏ போட்ட உடனே எந்த பாக்டீரியா வந்து வளர்ச்சி ஏற்படுது அதை தான் நம்ம பார்க்கணும். நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. அப்போ எந்த பாக்டீரியா வந்து பார்த்தோன்னா அந்த பிளாஸ்மிடில் பாக்டீரியா இருக்கக்கூடிய பிளாஸ்மிடில் செலக்டபிள் மார்க்கர் இருந்துச்சுன்னா, செலக்டபிள் மார்க்கர் இஸ் கால்ட் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பிசிலின், டெட்ராசைக்ளின், குளோராம்ஃபெனிகால் இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருந்துச்சுன்னா அந்த ட்ரேயில் அந்த growth மீடியம், அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்கில் அந்த பாக்டீரியா வளர்ச்சி ஏற்படும். அப்போ செலக்டபிள் மார்க்கர் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன அந்த பாக்டீரியாவோட க்ரோத் இருக்குது. இப்போ பாரு, recombinants will grow on this medium as they contain gene encoding resistance to antibiotics. ஓகே, அப்போ recombinants தான் வளர்ச்சி ஏற்படும். இங்கே கொடுத்துருக்க நம்பர் selectable markers such as antibiotic resistance which helps to identify and elimination recombinants. recombinants நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கிறோம், அதுக்கு தான் செலக்டபிள் மார்க்கர் இருக்குது. செலக்டபிள் மார்க்கர் இஸ் ஆல்சோ கண்டஸ்னா சொன்ன ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன். இதை தான் தனியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த recombinants தனியாக எடுத்துறீங்க. எது நம்மளுக்கு தேவையில்லை? நான் recombinants தேவையில்லை. ஓகே, ஸோ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் சச்சஸ் பார்த்தீங்கன்னா ஆம்பிசிலின், குளோராம்ஃபெனிகால், டெட்ராசைக்ளின், கேனமைசின் சொல்கிற ஆன்டிபயோட்டிக்ஸ் மூலம் அந்த இட் இஸ் ரெசிஸ்டன்ட் அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இவங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நீங்கள் எதனா ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பிசிலின் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறீங்க, இந்த ட்ரேயில் பாக்டீரியா எடுத்துக்கிறீங்க. பாக்டீரியா நிறைய பாக்டீரியா இருக்குது. அந்த ஃபாரின் டிஎன்ஏ இந்த செலக்டபிள் மார்க்கர் இருக்கணும். இந்த பாக்டீரியாவில் என்ன இருக்கணும்? இந்த செலக்டபிள் மார்க்கர் இருந்துச்சுன்னா திஸ் பாக்டீரியா க்ரோஸ் இன் ஆன்டிபயோட்டிக் ஆம்பிசிலின் சொல்கிற பாக்டீரியா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸில் இந்த பாக்டீரியா வளரும். ஏன்னா செலக்டபிள் மார்க்கர் இருக்குது. செலக்டபிள் மார்க்கர் ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லைன்னா அந்த நம்ம ஏற்கனவே ஊற்றின ஆன்டிபயோட்டிக்ஸில் ஆம்பிசிலின், குளோராம்ஃபெனிகாலில் ஊற்றினா அப்போ வளராது. அப்போ பண்ணுறீங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு டாட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு பிளாஸ்மிட்குள்ளே உங்களுக்கு ஃபாரின் டிஎன்ஏ இருக்குது. அப்போது உங்களுக்கு recombinants grow in a medium. recombinants grow in a medium. non-recombinants not grow in a medium. non-recombinant means it does not having what? selectable marker இல்லை, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இல்லை. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஆன்டிபயோட்டிக் நீங்கள் எடுத்தாலும் அதில் வளராது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, ஸோ while others may not able to grow அப்படின்னா non-recombinants because there is no foreign DNA, there is no selectable marker இல்லை, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இல்லை, அதனால் அதை ரிமூவ் பண்ணி தேவையில்லை நம்மளுக்கு. ஓகேவா? while others may not be able to grow in this medium, hence it is considered useful for. ஸோ லாஸ்ட்டாக நான் சொல்கிறாங்க. ஸோ இந்த recombinants வந்து பார்த்தீங்கன்னா it is considered useful for suitable marker. ஓகே, ஸோ recombinants நம்ம தனியாக செப்பரேட் பண்ணிடுறோம். நான் recombinants வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை நம்மளுக்கு. ஓகே, ஸோ we have to find out அந்த பாக்டீரியாவில் பிளாஸ்மிடில் செலக்டபிள் மார்க்கர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்? இட் இஸ் ரெசிஸ்டன்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக். இதை உங்களுக்கு சொல்லிடுறேன் கவனிங்க. இந்த டெக்னிக் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த பிக்சர் வச்சு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன் கவனிங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இதில் பாக்ஸில் ஒரு பீக்கரில் என்ன பண்ணுறாங்கன்னா வெல்வெட் கிளாத் மாதிரி எடுத்துக்கிறாங்க. அந்த வெல்வெட் கிளாத் ரொம்ப டைட்டாக எடுத்துக்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டெரைல் ஃபில்டர் பேப்பர் மாதிரி வச்சுங்க. ஸ்டெரைல் ஃபில்டர் பேப்பர் மாதிரி வச்சுங்க. இதில் உங்களுக்கு வெல்வெட் கிளாத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கல்ச்சர் பிளேட். இது வந்து என்னது? கல்ச்சர் பிளேட். ஸோ கல்ச்சர் பிளேட் இதான் மாஸ்டர் பிளேட். ஓகே, இந்த கல்ச்சர் பிளேட்டில் ஸ்டெரைல் பிளேட் க்ளீனாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த கல்ச்சர் பிளேட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாக்டீரியா வளர்ச்சி இருக்கா இல்லையா ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக்கில் கண்டுபிடிக்கிறீங்க. காலனிஸ் எப்படி வந்து வளர்ச்சி ஏற்படுது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதில் மீடியம் இல்லை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு 5 டாட்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள் 5 டாட்ஸ். ஃபஸ்ட்டு இதை மட்டும் கவனிங்க. ஃபஸ்ட்டு எத்தனை டாட்ஸ் இருக்குது? 5 டாட்ஸ் இருக்குது. ஸோ இதில் பாக்டீரியா க்ரோத் வந்து 5 இருக்குது. அப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ட்ரேயில் மாஸ்டர் பிளேட்டில் ஆம்பிசிலின் இல்லை, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன். அந்த ட்ரேயில் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம ஊற்றும் பொழுது அந்த பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா மீடியா பிஃபோர் ப்ரெஸ் ஆன் வெல்வெட் நீங்கள் இதில் வைக்கும் பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிசிலின் வந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறோம். அதில் வந்து பாக்டீரியா அவங்க 5 பாக்டீரியா இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் 5 பாக்டீரியாஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. 5 பாக்டீரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்குள்ளே வைக்கிறீங்க. இம்ப்ரின்ஸ் ஆஃப் த காலனிஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியோட இம்ப்ரின்ஸ் இங்கே வந்துடும். சேம் நம்பர் ஆஃப் காலனி இங்கே எப்படி பொசிஷன் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு இங்கே வந்துடும். ஓகே,
ஸோ நல்லா கவனிங்க, இதில் ஆம்பிசிலின் இல்லை, பாக்டீரியா வளராது. அதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் சொல்கிற பாருங்க, இதில் 5 பாக்டீரியா இருக்குது. இந்த வெல்வெட் கிளாத்தில் வைக்கிறீங்க, நியூ பிளேட்டில் வைக்கும்போது 5 இம்ப்ரிண்ட்ஸ் அப்படியே வந்துடுது. சேம் நம்பர் ஆஃப் காலனிஸில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டில் ஆம்பிசிலின் ஆன்டிபயோட்டிக் போர் பண்ணுறீங்க இன்டு எ பிளேட். ஆம்பிசிலின் போர் பண்ணும்பொழுது எந்த பாக்டீரியா எடுத்துக்குதுன்னு பாருங்கள். அந்த பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா இட் ரெசிஸ்டன்ட் காலனிஸ் ஒன்லி க்ரோ. ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் காலனிஸ் உள்ள பாக்டீரியா மட்டும் தான் வளரும். அப்போ எத்தனை வளர்ந்துருக்கு? 3 இருக்குது. அப்போ 3 வளர்ந்துருக்குன்னா இது ரீகாம்பினன்ஸ். அப்போ அந்த பிளாஸ்மிடில், அந்த பாக்டீரியா இருக்கக்கூடிய பிளாஸ்மிடில் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்குது. இட் இஸ் ரெசிஸ்டன்ட் டு ஆம்பிசிலின். அப்போ அந்த பாக்டீரியா வளரும். ஓகே. அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், இட் லேக் ஆம்பிசிலின். இந்த ட்ரேயில் கல்ச்சர் பிளேட்டில் ஆம்பிசிலின் இல்லை. அதனால் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா ஆம்பிசிலின் சென்சிட்டிவ் காலனிஸ். அப்போனா உங்களுக்கு பாக்டீரியா வளராது. சென்சிட்டிவ் வில் நாட் க்ரோ. அப்போ பாருங்கள், சென்சிட்டிவ் சொல்லும்போது எத்தனை கொடுத்துருக்காங்க? 2. அப்போ 2 வந்து உங்களுக்கு வளரல. 2 பாக்டீரியா வளரல, 3 பாக்டீரியா வளர்ந்துருக்கு. இங்கே ஆம்பிசிலின் ஆன்டிபயோட்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த பெட்ரி பிளேட்டில் அந்த பார்த்தீங்கன்னா கல்ச்சர் பிளேட்டில் நீங்கள் போர் பண்ணது 3 மட்டும் வளர்ந்துருக்கு பாக்டீரியா. இங்கே ஆம்பிசிலின் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆம்பிசிலின். அப்போ இந்த கல்ச்சர் பிளேட்டில் ஆம்பிசிலின் இல்லை. உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் சொல்லும்போது வில் நாட் க்ரோ, அந்த பாக்டீரியா வளரல. அப்போ லேக் ஆம்பிசிலின். ஓகேவா? அப்போ ஆன்டிபயோட்டிக்கில் வந்து நம்ம அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கா, அந்த ஆன்டிபயோட்டிக் செலக்டபிள் மார்க்கர் அந்த பிளாஸ்மிட் இருக்கா, ஈஸியாக சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணி எடுத்துறீங்க. அப்போ நோ ஆம்பிசிலின். மீடியா பிஃபோர் ப்ரெஸ் ஆன் வெல்வெட் ஆம்பிசிலின் இல்லை. அந்த எடுத்து அந்த பாக்டீரியா இங்கே வைக்கிறீங்க, ப்ரெஸ் ஆகிடுது. எல்லாம் சேம் நம்பர் ஆஃப் காலனிஸ் எப்படி பொசிஷன் அப்படியே இருக்கும். ஆம்பிசிலின் எடுத்துக்கிறீங்க, சேம் நம்பர் ஆஃப் காலனிஸ் இருக்குது. ஏன் ஆம்பிசிலின் போர் பண்ணிடுறீங்க இந்த கல்ச்சர் பிளேட்டில், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மட்டும் தான் வளர்ச்சி ஏற்படும். பிகாஸ் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் காலனிஸ் ஒன்லி க்ரோ. அப்போ அந்த பாக்டீரியா இருக்கிற பிளாஸ்மிட் வந்து ரீகாம்பினன்ட் சொல்கிறீங்க, அதாவது ஃபாரின் டிஎன்ஏ இருக்குது. இங்கே ஆம்பிசிலின் சென்சிட்டிவ் காலனிஸ் அப்படின்னா 2 பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா வளரல. பிகாஸ் இட் வாட் லேக் ஆம்பிசிலின் இல்லை, அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இல்லை. இப்போ பாருங்கள், அவுட் ஆஃப் 5 2 வந்து சென்சிட்டிவ், 2 வந்து சென்சிட்டிவ் வில் நாட் க்ரோ. தட் மீன்ஸ் இட் லேக் ஆம்பிசிலின். 3 வந்து ரெசிஸ்டன்ட் காலனிஸ், 3 வந்து ரெசிஸ்டன்ட் காலனிஸ் ஆஃப் பாக்டீரியா, தட் இஸ் ஆம்பிசிலின். இது ரீகாம்பினன்ஸ் சொல்கிறீங்க, இது நான் ரீகாம்பினன்ஸ். இப்போ திருப்ப டாபிக் எடுத்துகிட்டு வர பாருங்க, இது ரீகாம்பினன்ஸ். இதில் ஃபாரின் டிஎன்ஏ இருக்குது, அந்த ஃபாரின் டிஎன்ஏ செலக்டபிள் மார்க் இருக்குது. அப்போ செலக்டபிள் மார்க் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்குது, அதனால் வந்து பாக்டீரியா வளர்ச்சி ஏற்படுது. இதில் பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வளரல, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இல்லை, செலக்டபிள் மார்க்கர் இல்லை அந்த பிளாஸ்மிடில், அந்த பாக்டீரியா இருக்க பிளாஸ்மிட். அப்போ ஆம்பிசிலின் வந்து இல்லாதனால உங்களுக்கு அந்த பாக்டீரியா வளர்ச்சி ஏற்படலை. இப்போ டாபிக் எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். A technique in which pattern of pollen is growing on a culture plate. A pattern of pollen is, okay, a pattern of pollen is grown in a culture plate. A sterile filter plate is pressed against the culture plate and then lifted. A sterile filter plate வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா is pressed against the culture plate and then lifted. திருப்பி எடுத்துடுறாங்க. Then the filter is pressed against to the second. First எடுத்துறீங்க, இது first. Then the filter is pressed against the second sterile culture plate. இது second. This results into a new plate being infected with cells in the same relative position as the colonies in the original plate. இங்கே எப்படி இருக்கோ ஓகேவா, இங்கே எப்படி இருக்கோ அதேமாரி சேம் நம்பர் ஆஃப் காலனிஸ் இதில் இருக்கும், இதில் சேம் நம்பர் ஆஃப் காலனிஸ் இருக்கும். அதான் சொல்கிறாங்க, this results in new plate being infected with cells in the same relative position as the colonies in the original plate. இங்கே எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறீங்க பாரு. யூஸ்வலி the medium used in second plate will differ from that used in the first. இப்போ பாரு, மீடியம் ஊற்றுறீங்க, இந்த ஃபஸ்ட் பிளேட்டும் இந்த செகண்ட் பிளேட்டும் டிஃபர் ஆகிருக்கு. ஃபஸ்ட் பிளேட்டில் 5 காலனிஸ் இருக்குது, அந்த இம்ப்ரின்ஸ் அப்படியே வந்திருக்கு. ஆனால் செகண்ட் பிளேட்டில் டிஃபர் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், இட் மே இன்க்ளூட் an antibiotic or without growth factor. அப்போ ஆன்டிபயோட்டிக் வந்து நம்ம ஆம்பிசிலின் கொடுத்ததுனால இங்கே டிஃபர் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இன் விச் டிரான்ஸ்ஃபார்ம் செல்ஸ் கேன் பி செலக்டட். இப்போ டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஆகிருக்கு, ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் காலனிஸ் வந்து வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அப்போ இது எடுத்துடுறோம். அப்போ ஆம்பிசிலின் இல்லைன்னா உங்களுக்கு 2 சென்சிட்டிவ் வந்திருக்கு, அதை ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த மெத்தட் ஹவு த ரெசிஸ்டன்ட் ஜீன் தட் இஸ் ரீகாம்பினன்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். இதை தான் நம்ம மோஸ்ட்லி எடுக்கிறோம். அப்போ பிளாஸ்மிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் இருக்குது. பிளாஸ்மிட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்குது, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கும், செலக்டபிள் மார்க்கர் இருந்தால் நம்ம ஆம்பிசிலின் வந்து நம்ம அந்த கல்ச்சர் பிளேட்டில் ஊற்றும் போது அது வளர்ச்சி ஏற்படும். ஓகே. ஸோ ஃப்ரம் திஸ் we are removing the resistant colonies of bacteria and separate and introduce them to another plant and produce new plant varieties. Okay, so this is one of the method of
removing the recombinant from a bacterial cells. Thank you.